Daniel in lion's den. ஞாபகம் இருக்கா? சிங்க கெபியிலே தானியேல். He just got in there and he was all right. He was resting and relaxing there. அவன் கெபியில போயிட்டு அவன் நல்லா ரிலாக்ஸ்டா நல்லா ஓய்வு எடுத்துட்டு இருக்கான். The king is the one that is not resting. ராஜாவுக்கு தான் தூக்கம் வரல. He's wondering what happened. என்ன ஆச்சோன்னு தெரியல முழிக்கிறான் அவன். That's the way it should be. அப்படிதான் இருக்கணும். They say, don't you care that we are dying? கேக்குறாங்க, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? He's got them saying those words. அந்த வார்த்தையை பேச வைக்கிறான் பாருங்க. They are sure now they're going to die. அவங்களுக்கு இப்ப ரொம்ப நிச்சயமா தெரியுது சாக போறோம்னு. Thank God there's one man that didn't believe in dying. That's why they all lived. சாக போறேன்னு நம்பாத ஒரு ஆள் இருந்தாராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க தான் எல்லாரும் போயிச்சாங்க. That's why it's good to have one man in the boat like that. ஆகவேதான் படகுல இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்குது நல்லது. Your family is like the boat. உங்க குடும்பம் ஒரு படகு போல. At least one man should stand strong there. ஒரு ஆளாவது உறுதியாக நிக்கணும். Refuse to speak the devil's word but choose to speak only God's word. பிசாசின் வார்த்தைகளை பேச மறுத்து தேவனுடைய வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும். Not allow the boat to sink at any cost. அந்த படகு எந்த மூழ்க அனுமதிக்கவே கூடாது, என்ன ஆனாலும் சரி. Amen. Amen. And he arose. அவர் எழுந்து. Now listen to this. Now here is you want to be a spiritual Christian, this is what it's all about. நீ ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனா இருக்கணுமா? இதுதான் அது பாருங்க. He arose and rebuked the wind and said unto the sea, peace, be still. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். Now the devil has got them speaking his language. பிசாசு தன்னுடைய வார்த்தைகளை அவங்க பேசுறபடி செஞ்சிட்டான். You know why? ஏன் தெரியுமா? Because he wants to kill them in the sea. கடலிலே அவங்களை கொல்ல பார்க்கறான். You say, why can't he just kill them, brother? Why he can just throw the boat over and they'll be all killed? நீங்க கேட்கலாம், ஏன் அப்படி பேச வச்சு சாகடிக்கணும்? படகை கவுத்துட்டாலே செத்து போய்டுவாங்களே. No, the devil is not so big. He cannot just kill at will. பாருங்க, பிசாசு அவ்வளவு பெரியவன் கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு அவன் எல்லாரையும் சாகடிக்க முடியாது. He cannot just come into your house and just kill you. சும்மா உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அப்படியே உங்களை சாகடிச்சிட முடியாது. That's nonsense. அது முட்டாள்தனம் அது. He first gets you to cooperate with him. முதலாவது உங்களை அவனோடு கூட ஒத்துழைக்க வைக்கிறான். Where you lose hope, நம்பிக்கை எல்லாம் போகுது. You lose faith, விசுவாசம் எல்லாம் போகுது. And you say, I'm sinking, I'm dying, I'm this and that and finished and gone and all those words. இப்போ நீங்க பேச ஆரம்பிச்சாச்சு, அவ்வளவுதான், நான் செத்தேன், முடிஞ்சிச்சு, முழுகுறேன், இதுவாச்சு அதுவாச்சு அப்படின்னு. He gets you to talk those words. இந்த வார்த்தையெல்லாம் பேச வைக்கிறான் உங்களை. And uses your own words to kill you. He allows you to kill yourself. பிறகு உங்களை கொல்ல உங்களுடைய வார்த்தையை பயன்படுத்திக் கொள்கிறான். உங்களை நீங்களே கொல்ல அவன் அனுமதிக்கிறான். Because he is not such a powerful fellow that he can just get in your house and kill you. ஏனென்றால் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து உங்களை சாகடிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை அவனுக்கு இல்லை. He gets you operating in unbelief and fear so that you'll kill yourself. உங்களை அவிசுவாசத்திலே பயத்திலே செயல்பட வைக்கிறான். ஏன்? உங்களை நீங்களே சாகடிப்பதற்காக. ஹலோ வேற வழி கிடையாது. அவன் நேரா அடிச்சு போட்டுற முடியாது. He cannot just come and kill you. சும்மா உங்களை சாகடிச்சிட முடியாது அவன். He's got to get you to cooperate with him, talk fear and unbelief and all that. அவனோடு கூட உங்களை ஒத்துழைக்க வைக்கிறான். எப்படி? இந்த பயம் அவிசுவாசம் போன்ற வார்த்தைகளை பேசி அதன் மூலமாக. He's got to get their cooperation. மக்களுடைய ஒத்துழைப்பு அவனுக்கு தேவை. He's got them well. He's got them well on his side. இப்போ அவங்களெல்லாம் தம் பக்கம் இழுத்துட்டான். Now Jesus, the word, rises up. இப்பொழுது வார்த்தையாக இயேசு எழுந்து நிற்கிறார். What does he do? அவர் என்ன செய்கிறார்? His reaction to the whole situation is so totally different. அந்த சூழ்நிலையில அவர் நடந்துக்கிற விதம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. He arose and rebuked the wind. அவர் எழுந்து காற்றை அதட்டினார். And said to the sea. கடலை பார்த்து சொன்னார். Now this is the umpteenth number of time we're reading about Jesus talking to something. இயேசு ஒரு காரியத்தை பார்த்து பேசுகிறார் என்று எத்தனையோ முறை பார்த்துட்டோம் இல்லையா? He spoke to the tree. மரத்தை பார்த்து பேசினார். அத்தி மரத்தை பார்த்து. He said, you speak to the tree. மரத்தை பார்த்து நீங்கள் பேசுங்கள் அப்படினார் ஒரு முறை. And then he said, you speak to the mountain. பிறகு மலையை பார்த்து பேசுங்கனார். He spoke to sicknesses. வியாதிகளை பார்த்து பேசினார். He spoke to hands and legs and ears and mouths. கைகளை பார்த்து, கால்களை பார்த்து, வாயை பார்த்து, கண்களை பார்த்து பேசினார். Amen. Amen. And now he is speaking to the sea. இப்போது கடலை பார்த்து பேசுகிறார். And he is speaking to the wind. காற்றை பார்த்து பேசுகிறார். He says, be still, peace, be still. என்ன சொல்றார்? இறையாதே, அமைதலாயிரு. See, they allowed the devil to be in control and got the whole thing in the hands of the devil.
பிசாசு எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போக அவர் அனுமதித்து விட்டார்கள். Now he is getting up, he is commanding the wind to be calm. இப்போது இவர் எழுந்து நின்று காற்று அமைதலாகும்படி அதட்டுகிறார். And the sea to be calm. கடலும் அமைதலாகும்படி கட்டளையிடுகிறார். Now he is not just speaking to the wind and the sea, he is literally speaking to the powers that be that are operating this wind and the storm and causing them to come against this boat. இயேசு வெறுமனே இந்த காற்றையும் கடலையும் பார்த்து பேசவில்லை, மாறாக அந்த காற்றும் கடலும் அப்படி கொந்தளித்து இவளை அழிக்க பார்க்கிறது. அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த வல்லமைகளிடம் இயேசு பேசுகிறார். Be calm, be still. இறையாதே, அமைதலாயிரு. And then he said to them, பிறகு அவரை பார்த்து சொல்லுகிறார், why are you so fearful? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? How is it that you have no faith? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? In other words, he's saying, why are you afraid? Where is your faith? அது என்ன சொல்றாருங்க, நீங்க ஏன் பயப்பட்டீங்க? உங்க விசுவாசம் எங்க போச்சு? In other words, he says, you could have done the same thing. அது என்ன சொல்ல வருதா, நீங்களும் இதே போல பண்ணிருக்கலாம். In fact, you are supposed to do this thing. சொல்ல போனா நீங்க இப்படிதான் பண்ணிருக்கணும். You should have gotten up and you should have spoken to the sea. You should have spoken to the wind. நீங்க எழுந்து நின்னு காற்றை பார்த்து கடலை பார்த்து நீங்க பேசி இருக்கணும். But you are speaking the wrong thing. ஆனா நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க. What are they speaking? அவங்க என்ன பேசினாங்க? We are dying. நாங்கள் மடிந்து போகிறோம். We are afraid. பயப்படுகிறோம். This is over. அவ்வளவுதான் முடிஞ்சது. That's what they are talking. அதான் அவங்க பேசுறாங்க. He says, what happened to your faith? கேக்குறார், உங்கள் விசுவாசத்துக்கு என்ன ஆயிற்று? You see, this is why the devil doesn't want us to have faith. ஆகவேதான் நாம் விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்க கூடாது என்று பிசாசு விரும்புகிறார். That's why the devil wants to take away the word that will bring faith. ஆகவேதான் விசுவாசத்தை கொண்டு வரக்கூடிய அந்த வார்த்தையை பிசாசு எடுத்து போட விரும்புகிறார். The devil knows more than anybody. Faith cometh by hearing and hearing by the word of God. எல்லார காட்டிலும் பிசாசுக்கு நல்லா தெரியும், விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும் என்று. He wants to take away the word so that there will be left without faith. விசுவாசம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் வார்த்தை எடுத்து போணும், அது பிசாசுக்கு நல்லா தெரியும். Now when the storm is on, you need faith. Don't find yourself without faith. You're in trouble if you find yourself without faith. புயல் வரும்போது விசுவாசம் அங்கே தேவை. அந்த சமயத்துல மட்டும் விசுவாசம் இல்லனா அவ்வளவுதான் நீங்க. See, you need faith so badly in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசம் உங்களுக்கு அந்த அளவுக்கு அத்தியாவசியமா இருக்குது. This is absolutely essential, my friend. உங்களுக்கு மிகவும் அத்தியாவசியமானது இது. The just shall live by faith. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். Faith is the victory that overcomes the world. உலகத்தை, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Our faith is the victory that overcomes the world. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். So your faith is very important. உங்கள் விசுவாசம் மிகவும் முக்கியம். If you only had faith, you will overcome your problem. விசுவாசம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் மேற்கொள்வீர்கள். If you only had faith, you will not sink, you will live. விசுவாசம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் மூழ்க மாட்டீர்கள், பிழைப்பீர்கள். If you only had faith, you will cast out the devil and win the battle. விசுவாசம் மட்டும் இருந்தால் பிசாசை துரத்தி விட்டு இந்த போராட்டத்தில் ஜெயிப்பீர்கள். So more than anything else in this world, you need faith. ஆகவே இந்த உலகத்திலே மற்ற எதை காட்டிலும் விசுவாசம் உங்களுக்கு தேவை. You need it. உங்களுக்கு தேவை. Are you getting it? அதை பெறுகிறீர்களா? You need faith more than anything else. மற்ற எல்லாவற்றை காட்டிலும் விசுவாசம் தான் அதிகம் உங்களுக்கு தேவை. Faith is precious. விசுவாசம் விலையேறப்பட்டது. Because when it comes to dealing with troubles, what you need is faith. என்றால் பிரச்சனை என்று வரும்போது உங்களுக்கு தேவைப்படுவது விசுவாசமே. That's the thing that's going to win the battles for you. அதுதான் உங்களுக்காக யுத்தங்களை ஜெயிக்க போகிறது. That's the same reason why the devil doesn't want you to have faith. Because if you don't have faith, when the trouble comes, he knows he can just destroy you. அதே காரணத்துக்காக தான் நீங்கள் விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க கூடாதுன்னு பிசாசு விரும்புறான். ஏனென்றால் பிரச்சனை வரும்போது உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொன்னா நீங்கள் அழிந்து போய் விடுவீர்கள். How does he take away the word? வார்த்தையை அவன் எப்படி எடுத்து போடுகிறான்? One of the things that he does is he tries to tell you maybe God is sending these problems. அவன் செய்யற காரியங்கள் ஒன்று என்னன்னா என்ன சொல்ல வரான்? ஒருவேளை கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு அனுப்பி இருக்கலாம். He sent the storm. அவர்தான் புயல் அனுப்பினார். He sent the wind. அவர்தான் காற்றை அனுப்பினார். He is the one that is doing all these things. அவர்தான் இதையெல்லாம் செய்கிறார். A lot of people believe that kind of stuff. நிறைய பேர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்புறாங்க. That God is the reason behind all the problems. அவருடைய எல்லா பிரச்சனைகளும் பின்னால இருப்பது தேவன்தான். Turn with me to Gospel of John. திருப்போம் யோவான் சுவிசேஷத்துக்கு. Chapter 9. 9ஆம் அதிகாரம். How prevalent this belief was in those days is seen there. அந்த நாட்களிலேயே இந்த நம்பிக்கை எப்படி பரவலா இருந்தது என்பதை நாம் இங்கே காணலாம். John's Gospel chapter 9. யோவான் 9ஆம் அதிகாரம். Verse 1. And as Jesus passed by, he saw a man which was blind from birth, and his disciples asked him, saying, Master,
who did sin, this man or his parents, that he was born blind? அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார். அப்போது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். Now look at the way they're thinking. அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு கொஞ்சம் கவனிங்க. They meet a blind man and immediately the Jewish people are thinking like this. ஒரு குருடனை சந்திக்கிறார்கள், உடனடியா யூத ஜனங்கள் இப்படி யோசிக்கிறாங்க. Disciples are asking Jesus, Master, who sinned, he or his parents? சீஷர்கள் கேக்குறாங்க பாருங்க, ரபி யார் செய்த பாவம், இவனை பெற்றவர்களா? Because that's why he's born blind.